தெபோரா வேதாகம கல்லூரி திருச்சி 3 ஆண்டு வேதாகம இளங்கலை இறையியல் பட்டப்படிப்பும் 2 ஆண்டு முதுகலை இறையியல் பட்டப்படிப்பும் நேரடி வகுப்பும் ஆன்லைன் வகுப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. பிடிஹெச்சில் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தூதர்களை குறித்தும் மனிதனை எப்படி படைத்தார், ஏன் படைத்தார், அவன் தோற்றம், அவன் ஆத்துமா, அவன் எதிர்காலம், நித்தியம் போகுதல் குறித்தும் தரிசன பூமியாகிய இஸ்ரேல் குறித்தும் இன்னும் பல தலைப்புகளில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, விரிவாக நடத்தப்படுகிறது, வேத வசனத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. தொடர்புக்கு 70 10 49 1980. நான் போய் சொல்லி. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நெகேமியா காலத்தில் அலங்கம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டது. ஏனென்றால் யூத ராஜாக்களா இஸ்ரேல் காலத்தில் என்ன நடந்தது? நேபுகாத்நேச்சர் மன்னன் பாபிலோனில் இருந்து வந்து ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? ஆலயத்தையும் இடித்து அலங்கத்தை இடித்து தீக்கிரையாக்கி போட்டுட்டு போயிட்டார். அடிமையாக போன ஜனங்கள் அங்கேருந்து நெகேமியா திரும்பி வர்றாரு. அலங்கத்தை எடுத்து கட்டுறதுக்காக வருகிறார். அந்த அலங்கத்துல 10 வாசல் இருந்தது. இந்த 10 வாசலையும் நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்க போறோம். 10 வாசலையும் எது நமக்கு சொல்லி கொடுக்குது அந்த 10 வாசலும் அப்படின்னு சொல்லி சுருக்கமா பார்க்க போறோம். பெருசா பார்க்கல, ஆனா சுருக்கமா பார்க்க போறோம். என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத வாசல் ஆட்டு வாசல். என்ன வாசல்? ஆட்டு வாசல். நெகேமியா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல எலியாசிபும் அவனை சார்ந்தவர்களும் ஆட்டு வாசலை புதுப்பித்து கட்டினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சரியா? எருசலேமின் பட்டணத்திற்குள் ஆடுகளை கொண்டு வருவதற்கென்றே பிரத்யேகமாக இந்த வாசலை கட்டி இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஆலயத்திற்கு பலியிடப்படக்கூடிய ஆட்டுக்குட்டி, சரியா, மிருகங்கள் இந்த வழியாகத்தான் கொண்டு வரப்பட்டன. இந்த ஆட்டு வாசலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. என்ன என்றால், புதுப்பித்து கட்டப்பட்ட வாசல்களில் இந்த ஆட்டு வாசல் மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட வாசல்களில் நெகேமியா புதுப்பித்தார் இல்லையா? அதுல இந்த வாசலை மட்டும் பிரதிஷ்டை ஏன் பண்ணுனாங்க, பரிசுத்தம் ஏன் பண்ணுனாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்பிரிச்சுவல்ல, அதாவது ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் அனுபவமான நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவும், அவர் சிலுவையிலே நமக்காக கிருபாதார பலியாக, கிருபாதார பலின்னா என்ன? ஒன்றுக்கு இன்னொன்றை கொடுப்பது. நம்மளுடைய பாவத்துக்காக, உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டார். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைய இந்த ஆட்டு வாசல் அடையாளப்படுத்துகிறது. யோவான் ஸ்நானகன் 1:29 வசனத்தில், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அடையாளம் காட்டுகிறார். ஒரு மனிதனுடைய பாவம் நீங்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன வேண்டியது இருக்குதுன்னா, இந்த வாசல் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நானே வாசல் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழியாகத்தான் நாம் பிதாவை கண்டடைய முடியும். இந்த ஆட்டு வாசல் ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து செல்வதை ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது அவரே வழி, சத்தியம், ஜீவன். இயேசு வழியாய் போய்தான் நாம் பிதாவை கண்டடைய முடியும். அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து செல்வதுதான் இந்த ஆட்டு வாசலுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்த வாசல் மீன் வாசல். என்ன வாசல்? மீன் வாசல். சரியா? மீன் வாசல். நெகேமியா 3:3 மீன் வாசலை ஜனங்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது.
மீன் வாசல் எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்றால், மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் கலிலேய கடலிலும் பிடிக்கப்பட்ட மீன்கள் எருசலேத்திற்கு உள்ளே கொண்டுவதற்கு இந்த வாசல் பயன்படுத்தப்பட்டது. இந்த மீன் வாசல் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய அனுபவமான கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னும் பிரதான பணியை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. மீன் வாசல் எதை அடையாளப்படுத்துகிறது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியை நமக்கு பிரதானமாக அடையாளப்படுத்துகிறது. சரியா? இயேசு தன் முதல் சீசர்களை எப்படி அழைத்தார்? என் பின்னே வாருங்கள், இதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இனிமே என்ன செய்ய போறீங்க? மனுஷர்களை நீங்கள் பிடிப்பீர்கள் என்று சொன்னார். சரியா? அப்போ இந்த மீன் வாசல்ல எதை நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பின்பு 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களையும் அப்போஸ்தலர்களையும் அந்த நாட்கள் நமக்கு நினைவு கூற வைக்கிறது, அடையாளப்படுத்துகிறது. சரியா? இந்த காலகட்டத்துல அந்த கிறிஸ்தவம் எப்படின்னா நல்ல பழுகி பரவ தொடங்கி இருந்தது. சுவிசேஷம் எல்லாருக்கும் தடைகளை தகர்த்து சொல்லப்படுகிற லெவலுக்கு இருந்துச்சு. சரியா? இது மீன் வாசல். மீன் வாசல் எதை குறிக்குது? சுவிசேஷம் என்னும் பிரதான பணி, கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்றத நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆவிக்குரிய ரீதியில. சரி, அடுத்த வாசல் பழைய வாசல். நெகேமியா 3:6 பழைய வாசலை ஜனங்கள் செப்பனிட்டு கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா பழைய வாசல் எதை குறிக்குதுன்னா, அடைக்கலப்பட்டணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல படிச்சோம் வேதத்துல, ஆதியில என்ன படிச்சோம்? அடைக்கலப்பட்டணம். ஒருத்தன் தவறே செஞ்சுட்டு கொலையே செஞ்சாலும் சரி ஓடி வருவான், இல்ல தப்பிக்கிறதுக்கு கூட ஓடி வருவான். ஓடி வந்தான்னா அந்த வாசல், இந்த பழைய வாசல் எங்க இருந்ததுன்னா அந்த அடைக்கலப்பட்டணம் பக்கத்துல. அதாவது ஓடி வருகிறவன் அந்த வாசல்ல மூப்பர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட எதுக்காக வந்தேன், நான் ஒருவேளை இன்னொருத்தட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொன்னா கூட ஓடி வந்து அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு அடைக்கலப்பட்டணத்தை நோக்கி தஞ்சம் புகுவான் அந்த இடத்துல. சரியா? அது யோசுவால கூட நமக்கு 20ஆம் அதிகாரத்துல அடைக்கலப்பட்டணம் எப்படி அமைக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல போவாஸ் ரூத்த அந்த இடத்துலதான் என்ன செஞ்சாரு? தனக்கு சுதந்திரமாக மூப்பர்கள் முன்னிலையில ஏற்றுக்கொண்டார் என்று ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழைய வாசல்ல தேசத்தின் பிரச்சனைகள், குடிகளின் பிரச்சனைகள், இதை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி இந்த பழைய வாசல்ல உட்கார்ந்துதான் பேசி முடிவெடுப்பாங்க. சரியா? அப்போ வேதத்தின் அடிப்படை உபதேசத்திலையும் சத்தியத்திலையும் நிலைத்திருக்கணும். பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி வேதத்தின் அடிப்படை உபதேசத்துல நம்ம நிலைத்திருக்கிறத ஆவிக்குரிய ரீதியில பழைய வாசல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரியா? சரி, அடுத்து இதுலயே இந்த பழைய வாசல்லே சொல்றேன், ஆட்டு வாசல் என்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து மீன் வாசல் என்னும் கிறிஸ்துவின் சுவிசேஷ அனுபவத்தை அடைந்த ஒருவன் வேதத்தின் அடிப்படை உபதேசத்திலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த பழைய வாசல் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எரேமியா 6:16 பூர்வ பாதை எது என்று கேட்டு நடவுங்கள், அந்த வழியில நல்ல பாதை எதுன்னு கேட்டு நடவுங்கள்னு சொல்றாரு. பழைய ஏற்பாடு தானேன்னு நமக்கு கிடையாது. சரீரம் பழைய ஏற்பாடுனா புதிய ஏற்பாடு நமக்கு உயிராக இருக்கிறது. சரீரம் இல்லாமல் உயிரும் இல்லை, உயிர் இல்லாமல் சரீரமும் இல்லை. ஆக நல்ல பாதை எதுவென்று வழியிலே நின்று கேட்டு அந்த பாதையில போக சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அடிப்படை உபதேச சத்தியங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. சரியா? சரி, அடுத்தது பள்ளத்தாக்கு வாசல். பள்ளத்தாக்கு வாசல் நெகேமியா 3:13 ஜனங்கள் பள்ளத்தாக்கு வாசலை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த வாசல் இன்னோம் என்னும் பள்ளத்தாக்கிற்கு போகும் வழியில் இருந்தது. இன்னோம் என்னும் பள்ளத்தாக்கிற்கு போகும் வழியில இருந்தது. பள்ளத்தாக்குன்னா உங்களுக்கு தெரியும், கஷ்டம். ஒரு மேட்டுல நடந்து போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நெகேமியா எருசலேமை சுத்தி பார்க்கிறதுக்கு பள்ளத்தாக்கு வாசல்ல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணி எருசலேமே சுத்தி பார்க்க போனாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பள்ளத்தாக்கின் ஊடாய் நம்மை கடந்து போக செய்வார்.
அதில் போராட்டங்கள், சோதனைகள் நம்மை குறுக்கிடலாம், எத்தனையோ நமக்கு இடையில வரலாம். ஆனாலும் இந்த உபத்திரவம் தான் நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை என்ன செய்கிறதுனா ஊன்ற கட்டுகிறது, நம்மை தேறினவர்களாக நிலை நிறுத்துகிறது. கஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம ஓடுறதுக்கு இல்லைங்க. ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளை ஊன்றி நிக்க செய்து அதோட மட்டும் இல்ல, நிலை நிறுத்தி தேறினவர்களாகவும் நம்மளை மாற்றி வழி நடத்துகிறது என்பதை இந்த வாசல் நமக்கு உணர்த்துகிறது. சோதனையே வந்தாலும் சோதனையில ஜெயிக்கிறவங்களா நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெயம் வந்துட்டுன்னு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு மமதை வந்துடக்கூடாது, தலக்கணம் வந்துடக்கூடாது, தாழ்மை வேணும். கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறவராக தான் எல்லாற்றிலையும் இருந்தார். ஆனா ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி அவர் ஒரு நாளும் இருக்கவில்லை. எங்கேயும் தன்னை தாழ்த்திக்கிட்டவங்கள ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பள்ளத்தாக்கு ஊடே நாம் கடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது கூட சொல்கிறார் இல்லையா? நம்மளும் அப்படிதான். எந்த நாட்கள்ல இந்த காலத்துலதான் கான்ஸ்டைன்டின் அப்படிங்கிறவரு ரோம பேரரசன். அவர் என்ன பண்ணாரு, கிறிஸ்தவத்தை ஒரு ஆட்சி மார்க்கமா அறிவிச்சாரு. அந்த நாட்கள்ல கான்ஸ்டன்டைன் வந்து இதை அறிவிச்ச உடனே கிறிஸ்தவர்கள் பழுகி பெருகினாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? சிலை வழிபாடு உள்ள வந்துருச்சு. அநேக சிலை வழிபாடுகளை ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சபைக்கு பள்ளத்தாக்கு வாசல் அந்த காலகட்டம் ஒரு இருண்ட வாசலாக இருந்தது. ஆக எவ்வளவுதான் இருட்டு இருந்தாலும் அதுலயும் தேறினவர்களாக கர்த்தர் வெற்றி அடையவும் வச்சாரு. ஹல்லேலூயா. அடுத்த வாசல் குப்பை மேட்டு வாசல். அடுத்த வாசல் என்ன? குப்பை மேட்டு வாசல். நெகேமியா 3:14 குப்பை மேட்டு வாசலை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். எருசலேமின் பட்டணத்தின் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் இந்த வாசல் வழியாக கொண்டு வந்து வெளியே இன்னும் பள்ளத்தாக்கிலே கொட்டப்பட்டது. சரியா? நம்ம இப்ப நார்மலாவே நம்ம வீட்டுல உள்ள குப்பைய வெளியேற்றினாதான் வீடு சுத்தமா இருக்கும். அப்படித்தானே? தெருவுல இருக்கிற குப்பைகளை சுத்தப்படுத்தினாதான் தெரு சுத்தமா இருக்கும். அப்போ ஊர்ல ஒரு குப்பை இல்லாம இருந்தாதான் அந்த ஊரை என்ன சொல்லுவாங்க, கிளீனா இருக்கு, சுத்தமா இருக்கு, இங்க உள்ள காற்று மாசுபடல, பழுது நல்ல இடங்களை சுத்தமா வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? அசுசி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது, சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அதாவது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரிப்பு செய்ய பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்துடனே நாம பூரணப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை மாம்சத்துல ஆவியிலும் உண்டான அசுசிய சுத்திகரிப்பை நம்ம செஞ்சிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சரி. அடுத்து ஏன்னா இந்த காலகட்டத்திலாம் மனிதனுடைய கற்பனைகள் சபைக்குள்ள வந்துருச்சு. தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தள்ளிக்கிட்டு என்ன வந்துச்சு? மனித கற்பனைகள், மனிதனுடைய எண்ணங்களை சபைக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அது ஒரு குப்பையாக தான் பார்க்கப்படணுமே தவிர அது மனுஷனை ஒரு விதத்திலையும் நல்ல நிலைக்கு கொண்டு வராது. சரியா? அடுத்து ஊருணி வாசல். என்ன வாசல்? ஊருணி வாசல். நெகேமியா 3:15 ஜனங்கள் ஊருணி வாசலை செப்பனிட்டு கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாசல் எங்கே இருக்கிறது என்றால் சீலோவாம் குளத்திற்கு அருகில் இருக்கிறது. சரியா? இவங்க ஆலயத்துக்கு போகணும்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த வாசல் ஊருணி வாசலுக்கு தண்ணியில தன்னை சுத்திகரித்து கொண்டு அவர்கள் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டு இருந்தார்கள். அப்போ பள்ளத்தாக்கு அனுபவத்தை, சோதனையை கடந்து குப்பமாயிட்டு வாசலுக்கு நம்மகிட்ட இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிற ஊருணி வாசலுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துக்கு வந்தா ஆவியானவருடைய நிறைவால நம்ம நிறைந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அதனால்தான் யோவான் 7:38 என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சொல்லுகிறார்.
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளப்பட போகிற பரிசுத்த ஆவியை குறிச்சு இயேசு அப்படி சொன்னாருன்னு யோவான் 7:39 நம்ம படிக்கிறோம். அப்போ இப்ப ஊருணி வாசல் எதை குறிக்குதுன்னா ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதை குறிக்குது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா? அடுத்து தண்ணீர் வாசல். என்ன வாசல்? தண்ணீர் வாசல். நெகேமியா 3:26 தண்ணீர் வாசலை செப்பனிட்டு கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாசல் இந்த ஊருணி வாசலுக்கு பக்கத்துல இருக்கு. கியோன் என்னும் ஆற்றுக்கு அருகில இந்த வாசல் இருக்கிறது. சரியா? ஊருணி வாசல் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அடையாளப்படுத்தியதோ இந்த வாசல் தண்ணீர் வாசல் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்குதலை குறித்து தண்ணீர் வாசல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே என்று இருக்கிறது. எபேசியர் 5:26 திருவசனத்தை கொண்டு உண்டாகிற சுத்திகரிப்பு என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஆக சுத்திகரிப்பு செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை சுத்திகரிக்கும். அததான் இந்த தண்ணீர் வாசல் காட்டுகிறது. அந்த நேரங்கள்ல நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ மனிதர்களால மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. சரியா? அந்த காலகட்டத்துல சார்லஸ் ஸ்பர்ஜன், எல் மூடி, எமி கார்மைக்கல், அப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜ் முல்லர், வில்லியம் கார்வி, ஜான் பானியன், இப்படி நிறைய மனிதர்கள் தோன்றி பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நிறைய தேவ வார்த்தைகளை சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தண்ணீர் வாசல் கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறதை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து குதிரை வாசல். குதிரை என்றால் யுத்தத்துக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இங்க என்ன நடக்குது? நெகேமியா 3:28 ஜனங்கள் குதிரை வாசலை செப்பனிட்டு கட்டினார்கள். யூதர்கள் யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற குதிரைகளை கட்டுகிற லாயம் இந்த வாசல் அருகே இருந்தது. இந்த இடத்துல வந்துதான் தாவீது என்ன செய்வாரு? அந்த இடத்துல பாப்பாரு, நம்ம குதிரைகள் எவ்வளவு இருக்கு, யுத்தத்துக்கு எவ்வளவு இருந்தது அப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல பார்த்துட்டு போவாங்க. குதிரை என்றாலே யுத்தம்னு வருது இல்ல, ஆவிக்குரிய யுத்தத்துக்கு இது இது நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆவிக்குரிய யுத்தம், குதிரை வாசல் ஆவிக்குரிய யுத்தத்தை காட்டுது. பாவம் நமக்கு முன்னாடி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாவத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும்? போரிடணும்னா பிசாசு கூட போய் எதிர்த்து சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொன்னா அவனை எதிர்த்து நிக்கணும். அதே சமயம் ஆவிக்குரிய யுத்தத்தை கையில எடுக்கணும். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யணும்? தரிச்சுக்கிட்டு எபேசியர்ல படிக்கிறோம் இல்லையா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதை தரித்து கொள்ளும் பொழுது போர் வீரனை போல ஒரு யுத்த களத்திலே நின்று நாம் எதிரியை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல குதிரை வாசல்ல நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. எபேசியர் 6:12 நம்ம அதுக்கு வாசிக்கணும். சரியா? இந்த காலகட்டம் 19வது நூற்றாண்டு. இந்த காலகட்டத்துலதான் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் கூட யுத்தத்தை ஞாபகப்படுத்துவதால் உலகத்தின் முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் இந்த காலகட்டத்துலதான் நடந்தது. 1939 இருந்து 1945 வரைக்கும் இந்த காலகட்டம் குதிரை வாசலை நமக்கு அடையாளப்படுத்துகிறது, யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்த வாசல் கிழக்கு வாசல். நெகேமியா 3:29 கிழக்கு வாசலை செப்பனிட்டு கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். இது ஒலிவமலைக்கு எதிரே இருந்தபடியால் கிழக்கு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருப்பதையும் நமக்குரிய நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப் இல்லையா, அது 1 யோவான் 2:25 படி நம்பிக்கை அதுதான். அவர் வரப்போறாரு, எனக்குன்னு ஒரு நித்திய வாழ்க்கை, நான் பரலோக வாசி, நான் பரலோக குடியுரிமை பெற்றவள்னு சொல்லி நம்ம அந்த நித்திய வாழ்க்கைக்காக, நித்திய ராஜ்யத்துக்காக நாம் காத்திருக்கிறோம் இல்லையா? இந்த வாசல் அதைத்தான், அந்த நம்பிக்கையை தான் நமக்கு சொல்கிறது. இந்த வாசல் நமக்கு என்ன ஆவிக்குரிய ரீதியை சொல்லுகிறதுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மகிமை பொருந்தினவராய் ராஜாதி ராஜாவாய் இவ்வுலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சகரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேலே நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 22:20 இதே வார்த்தையை சொல்லப்படுகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு வாசலின் ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. நித்திய வாழ்க்கைக்கு நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து மிப்காத் வாசல். மிப்காத் அப்படின்னா கணக்கெடுப்பு வாசல் அல்லது கண்காணிப்பு வாசல்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நெகேமியா 3:31 இந்த வாசலை செப்பனிட்டு கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு முன்குறிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம், இந்த வாசலின் அருகேதான் தாவீது தன் சேனைகளை கணக்கெடுத்துட்டு இருந்திருக்கார். இது எதை குறிக்குது? அவர் கணக்கெடுத்து நம்மகிட்ட இத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்களா, இத்தனை யுத்த குதிரைகள் இருக்கிறதா, இத்தனை சேனை கெட்டுறது இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி கணக்கெடுக்கிறார். இது என்ன அடையாளம் நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, இதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம், தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். கடைசி நாளில் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நம்மை நீதியாய், அதாவது நம் கிரியைகளின் படி என்னென்ன நல்லது செஞ்சிருக்குமா கெட்டது செஞ்சிருக்குமான்னு நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை இவ்வாசல் அடையாளப்படுத்துகிறது. ஆக இந்த பூமியிலே வாழும்போது நம்ம எங்க போறோம்? நித்தியத்துக்கு போகணும். வாழுகிற காலங்களை நல்லதை செஞ்சு ஜீவ புஸ்தகத்துல நம்ம இடம் பெறணும். ஜீவ புஸ்தகத்துல காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்பட்டு விடுவான். அவன் அங்கே இருந்து எப்படியும் மேல வரவே முடியாது. அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போய்விடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா நம்மளை நியாய விசாரிக்கிறவரா வர்றாரு. நம்மளுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நல்ல காரியம் செய்யணும், அப்பதான் நம்ம ஆத்மாவை பரதீசுக்கு அனுப்புவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஜீவ விருட்சத்தின் கனிய, பரதீசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம ஆத்மா என்றும் பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படணும். சரியா? ஏன்னா பவுல் சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று எழுதுகிறார். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட்டே ஆக வேண்டும். யாரும் அவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. மனுக்குளம் அவர் முன்னாடி நம்ம நின்னுதான் ஆகணுங்கிறத கண்காணிப்பு வாசல், கணக்கெடுப்பு வாசல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. இது 10 வாசலும் நம்ம பார்த்து விட்டோம்னு இருக்கிறோம் இல்லையா? 10 வாசல் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2 புதிய வாசல்கள் ஒன்று இருக்கு. ஆனா அது ராஜாக்கள் நாளாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சரியா? 2 ராஜாக்கள் 14:13 2 நாளாகமம் 25:23 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எப்ராயிம் வாசல், இன்னொன்னு காவல் வீட்டு வாசல். அந்த எப்ராயிம் ஒரு வாசலுக்கு மட்டும் ஒரு தனி மனிதனின் பேரை ஆண்டவர் வைக்க வச்சிருக்காருங்க. எப்ராயிம் அப்படின்னு சொன்னா அவன் இரட்டை விதத்துல டபுள் போர்ஷன் கனிகளை கொடுக்கிறவனா. டபுள் போர்ஷன் ஒரு கனி இல்ல, டபுள் போர்ஷன் கனிகளை கொடுக்கிறவன், ரெட்டிப்பான கனிகளை கொடுக்கிறவன் எப்ராயிமுக்கு பேரு. அவன் பேர்லயே ஒரு வாசல ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? எப்ராயிம் அப்படின்னு சொல்லப்பட்டா அப்ப நம்மளும் ஆவிக்குரிய கனிகளை ரெட்டிப்பான விதத்துல கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் ரெட்டிப்பான விதத்துல நம்மகிட்ட இருந்து வெளிப்படணும். சரியா? அப்புறம் இந்த அலங்கத்தை 52 நாட்கள்ல கெட்டி முடிச்சாங்க. சரியா? தேவ மனிதர்களின் உதவியோட நெகேமியா 52 நாட்கள்ல கெட்டி முடிச்சார். கெட்டி முடித்த உடனே ஆலய பிரதிஷ்டை நடக்க போகுது. அந்த நேரம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வாராங்க. வேத பாரகனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாண நூலை எடுத்து அவர்களுக்கு முன்னாடி முதல் நாள் வாசிக்கிறார்.
2ஆம் நாள் அவர் வாசிக்க நிக்கிறாரு. அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கூடார பண்டிகையை நீங்கள் ஆசரியுங்கள். 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து வந்தீங்களே, கூடாரம் போட்டு போட்டு உங்களை மேக ஸ்தம்பத்தாலையும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தாலையும் ஆண்டவர் பாதுகாத்து கூட்டிட்டு வந்தாரே, உங்களை மூடி மூடி பாதுகாத்துட்டு வந்தாரே, கண்ணினிமை போல, அத கண்மணி போல பாதுகாத்தாரே, அதுக்கு அடையாளமா நீங்க 3 இடத்துல நீங்க இப்போதைக்கு கூடார பண்டிகை போடுங்க. நாங்க ஒண்ணு எப்ராஹிம் வாசல் ஆலய, இன்னொன்னு ஆலய பிரகாரம், இன்னொன்னு தண்ணீர் வாசல் வீதி. இந்த இடத்துல கூடார பண்டிகையை கொண்டாட சொல்லியிருக்காரு. அது பக்தியோட. நெகேமியா 8:16 இது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ என்ன நடக்குது? நெகேமியா 12:39 அலங்கம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது ஜனங்கள் எருசலேமின் அலங்கத்தை சுற்றி பவனி வருகையில் வாத்தியக்காரர்களும் பாடகர்களும் துதி செய்கிறவர்களும் கூட்டத்தாரும் எப்ராஹிம் வாசல் வழியாக வந்தார்கள் என்று எழுதப்படுகிறது. இது 3 விஷயங்களை நமக்கு உணர்த்துது. என்ன அப்படின்னா, அவன் இரட்டிப்பான கனிகளை கொடுத்தான். அதுபோல யோவான் 15:5 சொல்லப்பட்டது போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்போம் என்றும், இந்த வாசல் பழுதடையவில்லை. இந்த வாசல் எல்லா வசனமும் என்ன வாசிச்சோம்? எடுத்து கட்டினாங்க, மறுபடியும் எடுத்து கட்டினாங்கன்னு வாசிச்சோம். இந்த வாசலுக்கு நம்ம அதை வாசிக்கல. இந்த வாசல் பழுதடையவில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் பழுதடைஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்கு இது அடையாளம். ஆவிக்குரிய கனிகள் தான் ரெட்டிப்பா கொடுப்போம்னு சொன்னோம். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கை பழுதடைய கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிறதுனால நம்ம ஆவியும் பழுதடைய கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் கனி கொடுக்கிற வாழ்க்கையும் ஒரு நாளும் பழுதடையாம பார்த்து கொள்ளணும். சரியா? சரி. அடுத்து காவல் வீட்டு வாசல், 12வது வாசல். சரியா? நெகேமியா புக்ல கடைசியாக சொல்லப்பட்ட காவல் வீட்டு வாசல் 2 ராஜாக்கள் 11:6-19 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சிறை கைதிகளை காவல் வைத்து காவலாளிகள் நிக்கப்பட்டிருந்த இடம் காவல் வாசல். ஒரு இடத்துல காவல் வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு காவலுக்காக ஒரு இடத்துல காவலாளிகளை வைத்திருப்பாங்க. அதுதான் இந்த வாசல் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் அலங்கம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது ஜனங்கள் எருசலேமை சுற்றி பவனி வருகையில் இதே வாத்தியக்காரர்கள் பாடகர்கள் துதி செய்கிற கூட்டத்தார் எப்ராஹிம் வாசல், பழைய வாசல், மீன் வாசலை கடந்து காவல் வீட்டு வாசலிலே நிற்கின்றனர் என்று எழுதப்பட்டுள்ளது. இது 3 முக்கிய காரியங்களை இந்த வாசல் அடையாளப்படுத்துகிறது. தாவீது சங்கீதம் 84:10 சொல்றாரு, தேவன் வீட்டு வாசப்படியிலே நான் ஒரு காவலாளியை போல தங்கி இருப்பதையே நான் நாடுவேன்னு சொல்றாரு. தேவன் வீட்டு வாசப்படி என்னது? ஆலயம். அந்த ஆலயத்து வாசல்ல ஒரு காவலாளிய போல நான் தங்கியே இருப்பேன், அதைத்தான் நான் நாடுறேன்னு சொல்றாரு. இந்த அனுபவத்தை இந்த வாசல் நமக்கு அடையாளப்படுத்துது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் நம் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் என்பதை இந்த காவல் வீட்டு வாசல் அடையாளப்படுத்துகிறது. எபேசியர் 8:8 அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்னு எழுதியிருக்கு. அது என்ன? உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மை சொல்கிறார், நாம் பாவமாகிய சிறையில் சிறைப்பட்டு கிடைக்கிறோம். நம்மளை என்ன செய்யறாரு? மீட்டு தம்முடைய கல்வாரி அன்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, சிலுவை அன்பு, அந்த அன்புல நம்மளை சிறையாக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த சிறைக்குள்ள சிறைப்படுத்துறாரு, அன்புக்குள்ள. இந்த அனுபவத்தை காவல் வீட்டு வாசல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எப்படி இந்த வாசல்கள் 2ம் பழுதடையாமல் இருந்ததோ, நாமும் கிறிஸ்து வருகை வரை கரைதிரை அற்றவர்களாக பழுதற்றவர்களாக நம்மை காத்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இப்படியாக அலங்கம் கெட்டப்பட்ட 10 வாசல்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. 2 வாசல்கள் பழுதற்றதாக இருந்தது. நம்ம எங்கெல்லாம் விழுந்து போயிருந்தோமோ, அலங்கம் எப்படி மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டதோ, அது போல அந்த ஆவிக்குரிய ரீதியில மறுபடி 10 வாசல்கள் நமக்கு கட்டப்பட்டிருக்கணும். மீதி 2 வாசலும் கனி கொடுக்கறதுலயும் ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில
பழுதில்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கரைதிரை அற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள நாம் பழுதற்றவர்களாக நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 38 மாவட்டங்கள்ல 300க்கும் மேற்பட்ட அநேக தாலுக்காக்கள்ல வறண்ட பகுதியிலையும் மழையிலையும் குளிர்லையும் வெயில்லையும் அப்படி எல்லா இடங்கள்லையும் நம்முடைய பாதத்தை நாம் பதித்ததோடு மாத்திரமல்ல அனைத்தையும் கிறிஸ்துவின் தேசமாக நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற சொல்றார்னா அதற்கு நாம எல்லாம் ஒருங்கிணைத்தார். பாத்தீங்களா, அதுவே அவருடைய சுத்த கிருபை. அப்படியே நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்மளை மேற்படி அவர் நடத்த கடந்த 2 ஆண்டுகள் 16 ட்ரிப்பு நாம தமிழ்நாடு ஃபுல்லும் போயிருக்கோம். அதுல பாருங்க, கஷ்டங்கள் இருக்கலாம், சுகவீனம், பலவீனம், எதுவா இருந்தாலும் சரி, ஆனா நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய ஊழியத்தை செய்து முடிக்க கிருபையா இறங்கினார். அதற்காக நாம இந்த நாள்ல நன்றி செலுத்தி இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். நாம இப்பொழுதும் அந்த போட்டோ, அந்த கிடையத்தை கொடுக்கிறோம். அது நாம் நினைவு. ஹல்லேலூயா. நாம் அந்த ஒவ்வொரு போட்டோவும் நம்ம போன கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அந்த தாலுக்கா அப்படின்ற பட்சத்துல அத்தனை போட்டோ நம்மள்ட்ட இல்ல. நாம சில இடங்கள்ல எல்லாம் கடந்து நேரத்தின் கருதி நம்ம வேகமா ஜெபிச்சுட்டு போனோம். நம்மளால முடிஞ்சது நாம அந்த ஊட்டியோ கொடைக்கானலோ இந்த மாதிரி ஸ்பாட்ல சில இடங்கள்ல வேனை நிறுத்தி நம்ம ஜெபிக்கும் போது எடுத்த அந்த போட்டோக்களை ஒருங்கிணைத்து நாம ஒரு கேடகமா செஞ்சிருக்கிறோம். இந்த போட்டோக்களை நாம் பார்க்கும்போது இது என்றென்றும் நம் நினைவில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த போட்டோ பல கதைகளை சொல்லும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஜெபிச்சோம், எந்த இடத்துல நின்று ஜெபிச்சோம், எவ்வளவு தூரம் போனோம், எல்லா விஷயத்தையும் அதை பகிர்ந்து கொள்வதற்காக அதை நாம தயார் செய்திருக்கிறோம். இப்போ நாம ஒவ்வொருவரா அதை நான் கொடுக்கும் பொழுது நீங்க இந்த வாக் பிரேயர், தமிழ்நாடு வாக் பிரேயர்ல நீங்க சாட்சியா தேவன் உங்களுக்கு கொடுத்து சாட்சியா நிறுத்தினதை நாம பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் பண்ணினதுல நம்ம டீம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் கிட்ட 30 பேர் கிட்ட கலந்துக்கிட்டாங்க. ஆனா எல்லாம் ஒரு பிரேயர் வந்தாங்க, 2 பிரேயர் வந்தாங்க, 3 பிரேயர் வந்தாங்க. ஆனா அந்த 16 முறையும் வந்தது நம்ம 7 பேர் மாத்திரமே. 7 பேர் மாத்திரமே தமிழகத்துல எல்லா இடத்தையும் நாம் மிதிச்சிருக்கிறோம். அதுல நமக்கு எப்போ மூத்தவங்களா இருக்கிற அமராவதி சிஸ்டர் முதல்ல நான் அழைக்கிறேன். அமராவதி சிஸ்டர் வாங்க. என்ன உடல் பலவீனம் இருந்தாலும், என்ன விதமான சோர்வு இருந்தாலும் அவர்கள் கடைசி வரை வந்து பங்கு பெற்றதற்காக நன்றி செலுத்தி அதன் ஞாபகமா இங்க வாங்க. உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வருடங்களாக இந்த நடை ஜெபம், தமிழ்நாடு வாக் ப்ரேயரில் நடை ஜெபத்தில் நான் கலந்து கொண்டு போகிற வேளையில் எவ்வளவோ தடங்கள் வந்தது. சுகவீனம், பலவீனம், இப்படி எவ்வளவோ கட்டங்கள்லாம் தாண்டி கர்த்தர் அதை கொண்டு போய் சேர்த்தார். முழுவதுமாக எல்லா காலகட்டங்கள்லேயும் அவர் எப்படி இருந்தாலும் அவர் கொண்டு போய் சேர்த்துட்டார். இதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி எடுக்கிறேன். அதோடு கூட இந்த 2 வருட நடைபயணத்தின் பிரதிபலனாக கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஊழியத்தை தந்திருக்கிறாரு. என்னோட ஊரில், என்னோட ஜனங்கள் மத்தியில் புதிய ஊழியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக கர்த்தருக்கு கோடாக்கோடி நன்றி நான் எடுக்கிறேன். துதிகன மகிமை புகழ் எல்லாம் அவர் ஒருத்தருக்கே சேரட்டும். ஆமென். நன்றி 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 நன்றி. தேவனுடைய ஊழியத்தை செயல்படுத்த ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அநேக வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக நாம் துளசி அம்மாவை நாம் வரவேற்கிறோம். அவங்களும் சரீர பலத்தோட அவங்க கடைசி வரைய எல்லா ஜெபத்தையும் அவங்க மேற்கொள்ள முடிந்ததுக்கு தேவன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துறோம்.
இந்த கூட்டத்துல நாங்க நைட்ல எல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். அன்டைமா இருக்கும், 2 மணி 3 மணி எல்லாம். ஆனா எந்த நேரமா இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் இருங்க நாங்க வேணா ஜெபிச்சுட்டு வந்துடுறோம்னாக்கா அது முடியவே முடியாது. ஆண்டவருக்காக நான் கீழே இறங்குவேன்னு சொல்லி 2 பேருமே அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இறங்கி ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவன் இன்னும் இன்னும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து இன்னும் இன்னும் அதிக ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் ஞாபகமாக நாங்கள் இப்பொழுது வழங்குகிறோம். இப்பொழுதும் சாட்சியை சிஸ்டர் சொல்லுவாங்க. இயேசு நாம மகிமைப்படுவதாக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஊழியத்துக்கு தொடர்ந்து 2 வருஷ காலமாக போனேன். எனக்கு கால் நடக்கவும் முடியாது, ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு ஒவ்வொரு இடமும் நான் போகக்குள்ள ஆண்டவர் இந்த வாட்டி நான் வரலன்னு நினைப்பேன். ஆனால் அந்த வர்ற நேரங்கள், அந்த போகிற நேரம் வந்துட்டாவே அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விலகினம் வந்த மாதிரி அந்த ஊழியத்துக்கு நான் தொடர்ந்து போய் 2 வருஷ காலமாக எல்லா இடத்துலையும் போய் ஊழியம் செஞ்சு நான் மகிமைப்பட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு ரொம்ப கிருபையை தந்தார், சுகத்தையும் பலனையும் கொடுத்தார். ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் எனக்கு கால் வலி இருக்கும். ஆனால் வலி இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்து என்னை தூக்கி விட்டுருவார். அந்த வேனில் தூக்கி விடுவார், இறக்கி விடுவார். அவரும் மகிமை எனக்கு கூடவே இருந்து என்னை பாதுகாத்து இந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் செஞ்சுருக்கேன். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லது செஞ்சார். அது கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்களுடைய அந்த இந்த பிரேயர் குரூப்ல கொஞ்சம் வயதானவங்க, தாய் போல வயதுள்ளவங்க அவங்க தான். ஆனா அந்த 2 பேரும் இந்த ஊழியத்தை கடைசி வரையே இருந்து இந்த மொத்தமா எல்லா இதுலயும் அவங்க கலந்துட்டாங்க. ஒரு இது கூட கலந்துக்காம இல்ல. அவங்களுக்கு மீண்டும் கரங்களை தட்டி அப்படியே நன்றி தெரிவிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இப்ப சரசு சிஸ்டர் வரவேற்கிறோம். சிஸ்டர் அப்படிதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அவங்களுக்கு லீவுன்றது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு பயணத்துக்கும், ஏன்னா நாங்க போறது சண்டே சர்ச் இருக்கனால சண்டே போக முடியாது, சாட்டர்டே போக முடியாது. ஸோ இடையில வீக் டேல தான் போவோம். ஆனாலும் எல்லாம் விடுமுறை அவங்க கொடுத்து லீவ் போட்டு தேவனுடைய ஊழியத்தை அவரும் தாங்கினாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்போம். 2 வருஷமா ஒரு லீவ் நாள் கண்டிப்பா எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் அந்த 4 வருஷத்துல 15 நாள் அது இதுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி லீவ் வாங்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் போன வருஷமும் எப்படியா முடிச்சுட்டேன், இந்த வருஷமும் முடிச்சேன். ஆனாலும் இந்த வருஷம் கண்டிப்பா போக முடியாது. எனக்கு 1-2 இது அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனாலும் கடைசியில ஒரு நாள் எனக்கு எக்ஸஸ் வச்சு எனக்கு கூட லீவ் தான் இருக்குது. அது வரைக்கும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக அப்போ நான் பைபிள் எழுத இந்த டூர் ப்ரோக்ராம் போன்ற உடனே எனக்கு பைபிள் எழுத ஆரம்பித்தோம். பைபிள் எழுதி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். 3 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்னால் பைபிள் எழுத முடியாது. 3 வருஷம் என்னால் எழுத முடியாது சிஸ்டர், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் எழுதுங்கன்னாங்க. 3ஆவது ஆளாக நான் எழுதி முடிச்சிட்டேன். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பெரிய பாஸ்டர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் எனக்கு இந்த பைபிள் எழுத ஆரம்பிக்கையில் எனக்கு முன்னாடியே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஆனால் இதை எழுதி ஒரு 2-3 மாதமோ என்னமோ தான் இருக்கும். அந்த டைமில் எழுதி முடித்தோடனே எனக்கு இன்ன வரைக்கும் அந்த சைனஸ் ப்ராப்ளமே எனக்கு கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ உடல் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எல்லா நாளுமே எனக்கு நிறைவாக எனக்கு நிம்மதியாக தான் என்னைய வச்சுருக்காரு. அடுத்தபடியே ஒரு பெரிய சர்ச்சை எனக்கு வீடு கட்டணுங்கிற ஆசைகள்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் கடவுளுடைய கிருபையினால் எனக்கு ஒரு வீட்டை கட்ட கொடுத்து அதில் சந்தோஷமாக எனக்கு இந்த ப்ரேயர் இந்த வீட்டில் நடந்து நான் இந்த வீட்டில் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த வீடு அவங்க தெபோரா வேதாகம கல்லூரிக்காக இந்த இடத்தை அவர் திறந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்தை கொடுத்ததோடு மாத்திரம் இல்ல, ஜெபத்துல அந்த வாக் பிரேயர் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தை வாங்கி வீடும் கட்டி இந்த வீட்டுல அந்த 2 ஆண்டு முடிவுல
இப்ப பைபிள் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் அவரை மேன்மேலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? அப்படியே கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கோகிலா சிஸ்டரை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி, என் கூட பிறக்காத சகோதரி, எல்லா ஊழியத்திலும் எல்லா இடங்களிலும் இவங்க கூட இருப்பாங்க. இவங்க எங்க கூட இருந்து எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்காங்க. இந்த 16 டைம் நாங்க தமிழ்நாடு வாக் பிரேயருக்கும் இவங்க கூடவே வந்தாங்க. அந்த 7 பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க இப்பொழுது அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். எனக்கு வந்து ஆண்டவர் வந்து நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காரு, ஆவிக்குரிய தாய் தகப்பனை. அதற்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு நிறைய இந்த 2 வருஷம் வாக் பிரேயர் போனதில் நிறைய ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஃபோன் இல்லை, நான் வாக் பிரேயருக்கு ஒரு இடத்துக்கு போன அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் ஃபோனு கொடுத்தாரு. நிறைய நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்காரு. எல்லாவற்றிற்காகவும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி 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 நன்றி. அப்படியே இந்த நாள் வரையிலும் எங்களோட ஊழியத்தில் எங்கள் ஆவிக்குரிய மகளாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய இந்த வாக் பிரேயர் ஊழியத்தில் ஒரு முதுகெலும்பா தம்பி இருக்கிறாப்புல. தம்பியை வந்து ஏன்னா இந்த வாக் பிரேயர் நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணலாம் என்னன்றதை எங்கள் டீமாக நாங்கள் ஒரு 2-3 பேர், இந்த முன்னாடி வந்த அந்த கோகிலா சிஸ்டரும் அன்பு மகன் பிரவீனும் 3-4 பேர் தான் எப்போவுமே பேசுவோம் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. மற்ற எல்லாம் என்னன்னாக்கா வெளியில் இருக்காங்க. இப்போ அந்த சரஸ் சிஸ்டர் வந்து இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டை வந்து பைபிள் காலேஜ் நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதோடு மாத்திரம் அவங்க வெளியில் குளித்தலை பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி சந்திக்க முடியாது. நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கனால அடிக்கடி சந்திச்சுக்குவோம். இந்த ஊழியத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுக்கு என்னுடைய அந்த சில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் பேசும் பொழுது தம்பி வந்து கூட இருந்து நிறையா விஷயத்தில் இந்த ஊழியத்தில் ஒரு முதுகெலும்பாக இருந்து உறுதுணையாக இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் அந்த மகனுக்காக அந்த பரிசை கொடுவோம். இப்பொழுது சாட்சியை ஒரு சில வார்த்தைகள் சாட்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக் பிரேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது எப்படி செய்ய போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிக்கும் போது வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா வாக் பிரேயருக்கு தொடர்ந்து வருவோன்னு சொல்லி பிளான் பண்ணப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் ப்ரைவேட்டில் கான்ட்ராக்டாக எடுத்து வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கேன். வந்து ஒரு 3 ப்ரேயர் அட்டன் பண்ணோம். ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்தில் விட்டு பார்த்தீங்கன்னா 3ஆவது ப்ரேயர் அட்டன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கர்த்தருக்காக செஞ்சால் எனக்கு ஏதாவது ஆண்டவர் செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இல்லை. வரோம், எது செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும், மன உற்சாகமாக செய்யணுன்றது ஒன்று. அப்போ ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் சரி, நம்ம ஒவ்வொரு ப்ரேயரில் இன்னொன்னையும் சொல்லி ஆகணும். மெசேஜ் ஃபஸ்ட்டு தடவைலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் நம்ம வேனில் உட்காந்து மெசேஜ் கேட்குறதா இருக்கட்டும், புதிய சத்தியங்களை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 3ஆவது ப்ரேயர் அப்போது ஒரு கம்பெனியில் இருந்தேன், அடுத்து இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிவாசல் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. கான்ட்ராக்டில் நல்ல ஒரு பொருளாதார ரீதியான நல்ல ஒரு உயர்வை போன வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். 2வது ப்ரேயருக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சி மேரேஜெலாம் இருந்துச்சு, அண்ணன் மேரேஜ் இருந்துச்சு. தடையெல்லாம் நீக்கி ஆண்டவர் திருமணத்துக்கான வழி வாய்ப்பை ஏற்படுத்தினா அதில் பெருசாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக நான் நிறையா என்னை கொண்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணும்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை போன வருடத்தில் காண கிருபை செய்தார். 2வது தடவை நாங்கள் என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ப்ரேயர்லேயே 3 தாலுக்கா தானே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 2வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சரி திரும்பவும் ஆரம்பித்து எல்லா தாலுக்காவும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த வருஷம் கொஞ்சம் 3ஆவது வருஷம் கொஞ்சம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி எதுக்கு 3 வருஷம் இழுத்துட்டு 2 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவையே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி 2வது ப்ரேயர்லேயே எல்லா தாலுக்காவும் முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். 2வது சரீரத்துலேயும் எனக்கு நிறையா பலவீனம் இருந்துச்சு. 2வது தடவை ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பலவீனம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா
எதெல்லாம் சரீரத்தில் பலவீனமாக இருந்துச்சோ நேர்த்தியான இடத்துல கொண்டு போய் விட்டு அங்கே ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி பரிபூர்ண சுகத்தோடு நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு 2 ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிரமத்தில் இருந்தேன். சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. உட்கார முடியல, ரொம்ப நேரம் படுத்திருக்கவும் முடியல. அந்த சூழ்நிலையிலெல்லாம் அங்கிள் சொன்னாங்க, நான் கூட ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு முடியல அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீ வந்துரு, எல்லோரும் வந்துட்டாங்க, நீ வராமல் இருக்காத, கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்துட்டோம். கர்த்தருக்காக ஒரு சின்ன பிரயாசம் தானே, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலவீனத்திலையும் வர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு வரும்போது நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் சரீரத்தில் கொடுத்தாரு. இன்னும் என்ன அப்படின்னா இந்த 2வது பிரேயர் ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா போன வருஷம் ஃபுல்லாக நல்லா பொருளாதார ரீதியாக நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரா. இந்த வருஷம் எதிர்பார்ப்புலாம் இல்லை, இந்த வருஷமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். 3 நாள் அதிகபட்சம் என் கணக்கு 3 நாள். 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சளி மாத்திரை போடாமல் இருந்தேன்னா 3வது நாளில் சளி பிடிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. அப்படி 3வது நாள் விட்டேன் அப்படின்னா தலைவலிக்கும். ஒரு வாரம் கரெக்டாக வாரம் எண்டில் ஜுரம் வந்துடும், படுத்துக்குவேன். இது எத்தனை நாள்னா நான் ஸ்கூல் டேஸில் இருந்து நெருக்கி இப்போ எத்தனை வயசு, 30 வயசு ஆகிடுச்சு. இத்தனை வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்துக்கிட்ட வண்ணமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த தடவை வாக் பிரேயர் வரும்போது சரி, காலையில் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை வச்சு எனக்கு சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க, இனி நான் டேப்லெட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு உடம்புல அளவில் சின்ன ஒரு முடியாமல் இருந்துச்சு, மைனர் ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதோட இதையும் சேர்த்து வச்சுருந்தேன். இதோட எனக்கு சரீரத்துக்குன்னு நான் மெடிசனுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது, எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி போனோமா, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு டேப்லெட்டை நிப்பாட்டினேன். இன்றைக்கி டிசம்பர் 7, இந்த 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு ஒரு டேப்லெட் எடுக்கல. ஹில் ஸ்டேஷன் போயிட்டோம், நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தோம், ஏற்காடு போனோம், அடுத்து ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம், அடுத்து வால்பாறை போனோம். எந்த இடத்துலையுமே சரி போயிட்டு வந்தேன், எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி நான் டேப்லெட்டே எடுக்கல. அதுக்காக சளி பிடிக்காதுன்னா அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்காத அளவுக்கு இந்த தடவை ப்ரேயர் போயிட்டு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. 2வது வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, வீட்டில் எல்லாரோட சின்ன மன வருத்தங்கள் இருந்துச்சு. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு ஒரு நல்ல சமாதானத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த தடவை போயிட்டு வந்தப்போ எல்லாத்த விட பெஸ்ட்டு சரி, சரீர அளவுலலாம் ஆண்டவர் ஒரு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு பார்த்தா சின்னதாக எனக்கு ஒரு கார் வாங்க ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் ப்ரேயருக்கு போயிட்டு முடிக்கக்கூட இல்லை. நாங்கள் ப்ரேயரை முடிக்கிறப்ப இடையில ஒரு ப்ரேயரை விட்டுட்டோம். அந்த ப்ரேயருக்கும் அதே கார்லேயும் நாங்கள் போய் அந்த இடத்துல நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காரை பார்த்தீங்க அப்படின்னா வாங்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கர்த்தருக்காக நம்ம ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் நம்ம இருதயத்தை அறிஞ்சவராக இருக்கிறாரு. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது கிடைக்கும்னு கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறத விட எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது நிறைவான பலனை நிச்சயம் நம்ம கண்களில் காண ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ப்ரேயர் வாக் ப்ரேயர் வந்தப்போ எனக்கு இன்னமும் சொல்கிறேன் சரீர அளவில் நல்ல சுகத்தை கொடுத்தாரு, பொருளாதார ரீதியாக நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 2வது ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சொல்லப்போனால் அங்கிள் ஆண்டி கார் எடுக்கணும்னு சொன்னாங்க, நான் சும்மா கூட போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க ஒரு இடத்துல எடுத்தாங்க, நான் ஒரு இடத்துல ஆண்டவர் எடுக்க கிருபை பாராட்டினா நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன். பிளானே கிடையாது எடுப்போம் அப்படின்ற ஒரு எந்த பிளானுமே இல்லை. ஆனால் கார் வாங்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். முழுக்க முழுக்க வீட்டிலேருந்து யாரும் காசு கொடுக்கல. எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலேருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இது முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலலாம் வேனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது எவ்வளோ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நடத்துகிறது அவங்க தானே, அப்படியே இருப்போம் அப்படின்றலாம் இல்லை, எல்லாருமே இதில் பங்கு பெற்றுக்கணும். நான் அப்பயும் கேட்பேன் எவ்வளோ ஆச்சு, இத்தனை கிலோமீட்டர் போனோம், கரெக்டாக பத்துனுச்சா, பத்தலையா, பைசா பத்தலையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சரி குறை, நாங்கள் வேன் டிரைவருக்கு குறை வச்சிட்டோம், வேனுக்கு கொடுக்க காசு இல்லை, காசு இல்லாமல் போயிட்டு வாங்க நாளைக்கு தரோன்னு ஒரு தடவை கூட நாங்கள் சொல்லாத அளவுக்கு எங்கள் கையில் இருக்கிறத கொண்டு நிறைவாய் ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா
பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லை, சர்ச்சு சைடில் சப்போர்ட்டோ இல்லை. எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், இல்லைன்னா கையில் பார்த்து இருக்குது பரவாயில்ல போன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவாக நடத்தினார். இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் இதுக்கப்புறம் ஆண்டவர் தரிசனங்களை இத்தோட முடியல. இந்த ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா 8வது ப்ரேயர் தான். 8 நாளே எபிரேய மொழியில் துவக்கம்னு அர்த்தம். 8வது வரிசையில் வரும்போது பார்த்தீங்கன்னா துவக்கம். போன தடவை துவங்கினவர் ஒரு வருஷத்தை மறுபடியும் ஒரு வருஷத்தை முடிக்க கிருபை பாராட்டினார். இந்த ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா 8வது ஜெபம்ன்றது 8ன்றது துவக்கத்தை குறிக்கும். புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்வார். எங்கள் வாழ்க்கையில் செஞ்சார், அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நிறைய பிரச்சனைகள் தம்பி சொல்கிற மாதிரி நிறையா உட முடியாமல் 2 தடவை பின்னாடி படுத்திருந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி அவருக்கு வண்டியிலேருந்து உள்ளே உளுந்து துளசியம்மா கீழே உளுந்து, ஆனாலும் ஆண்டவர் காத்து கொண்டார். அதே போல் நாங்கள் ஊட்டிக்கு போகும்போதும் அதே மாதிரி வண்டிக்குள்ளார தான் விழுந்தாங்க. அதே போல் ஆமேன். நம்ம கொடைக்கானல் போனதும் சரி, ஊட்டி போனதும் சரி, அந்த ஹில்ஸில் போகும்போது அவ்வளோ பயம். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய சாட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு எட்டின மாதிரி அப்படியே ஒரு மோதிர மாதிரி வந்துலாம் ஆண்டவர் காத்திருக்கார். அப்போ தான் நாங்கள் நினச்சோம் தேவன் கரம் டிரைவர் கரத்தோடு இருக்குன்னு. அதே போல் டிரைவர் அண்ணன் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணார். அவரை பற்றி நிறையா சொல்லணும். அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார். எல்லாத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணி வந்திருந்தாங்க. அதுக்காக நன்றி. அடுத்தபடியாக நிறைவாய் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மனைவி ஆகிய தெபோராலை அழைக்கிறேன். அவங்க தெபோரா வேதாகம கல்லூரி நிர்வாகமும் பிரின்சிபல் அவங்க தான், முழு நிர்வாகமும் அவங்க தான். அதனால் அவங்கள கரங்களை தட்டி அப்படியே அழைப்போம். இப்போது ஆண்டவர் அவங்கள ஒரு டீச்சராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் தெபோரா வேதாகம கல்லூரி அப்படின்றது ஆன்லைன்லேயும் அதே போல் நேரடி வகுப்பும் நடத்திக்கிட்டு இருக்கோம். முழுமையாக ஃபுல்லுமே அதை எல்லாத்தையுமே வழி நடத்துகிறவங்க இவங்க தான். இந்த நாள்லேயும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த துணைக்காக தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அநேக இடத்துல ஊழியத்துக்காக இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணுன்னும் போது மனைவிமார்கள்லாம் இப்போ இருக்கிற செலவுக்கு எதுக்கு அப்புறம் பார்க்கலான்னுவாங்க. ஆனால் நான் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் முடிக்கிறவங்க இவங்க. அதனால் என் துணையாக இருக்கிறனால எல்லா ஊழியத்தையும் நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு முழு பலத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக நன்றி. இந்த ஆண்டில் நடந்த அந்த ஊழியத்தின் மூலம் நடந்த சாட்சியை இப்போ அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லேயும் 2 வருஷம் 38 தாலுகாக்கள் எல்லா மாவட்டங்களும் நம்ம கர்த்தருக்கென்று அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, பழுகி பெருகுவதற்காக, சுவிசேஷம் எல்லா இடமும் சொல்லப்படுவதற்காக நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடமா போய் சென்று வந்து இருக்கிறோம். இந்த நேரங்களில் ஆரம்பத்தில் அது என்னவோ தோணுச்சு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் அந்த சுவிசேஷத்தின் பணி நடைபயணமாக, ஜப நடைபயணமாக வேனில் போனாலும் அந்தந்த ஊர்களில் இறங்கி நிறைய ஜப குறிப்புகளை கையில் கொண்டு போய் அதை மனசுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து கேடுள்ளவைகளெல்லாம் கேன்சல் பண்ணி அந்த இடங்களில் அந்த பிசாசின் ஆவிகள் செயல்படாதவண்ணோ, தீங்கின் ஆவிகள் செயல்படாதவண்ணோ கேன்சல் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஜெபிச்சோம் இல்லையா? அந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு நிறைவான பலனை தந்தார். எப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு பைசா இல்லை, 2 பேருக்கும் பைசா கட்டணும். ஏன்னா மனப்பூர்வமாக காணிக்கையை செலுத்தி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அதனால் பங்களிப்பு 2 பேருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சூழ்நிலைகள், கஷ்டங்கள். ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் என் கணவருக்கு ஒரு மைனர் ஆக்சிடெண்ட்டு கையில் ஆகிச்சு. ஒரு சின்ன பிளேட்டு வைக்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த செலவுகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க வச்சார். அதை குறித்து கவலைப்பட வைக்கல. ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சது. குறிப்பிட்ட அந்த 100வது நாள் 2 மாதம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் முழு வேதாகமத்தை எழுதிக்கிட்டு இருந்தார். புதிய ஏற்பாடு எழுதாமல் பாக்கி இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு கால வரைகிற 3 வருஷம்.
அதுக்குள்ளே எழுதி முடிக்கணும். 2 வருஷம் ஆயிருச்சு. அந்த சூழ்நிலையிலையும் கை ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தது சரியாகி புதிய ஏற்பாட்டை அந்த கையினாலேயே எழுதப்பட்டது மட்டுமல்ல, வேதாகம சாதனையாளர் விருது புக் ஆஃப் ரெக்கார்டு வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கள் 2 பேருக்குமே, நானுமே எழுதினேன், கர்த்தர் அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய வைத்தார். சரியா? அது மட்டும் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகுச்சுன்னு எந்த கவலையும் படாமல் மறுபடியும் 2 வீலரை ரொம்ப ஓட்டிக்கிட்டு ஊழியம் செய்ய ரொம்ப தூரத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகளில் கொஞ்சம் பயந்து வண்டி ஓட்டினாலும் கர்த்தர் கிருபையா என்ன செஞ்சார்னா, இந்த வாக் பிரேயர் போகின்ற காலத்திலே எங்களுக்கு கர்த்தர் எந்தவித கடனும் இல்லாமல் உன் கையின் பிரயாசத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு கார் வாங்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இது பூமிக்குரிய சொத்தாக தான் இருக்கு. ஆனாலும் கூட ஊழியத்தின் நிமித்தம் அந்த காரை எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு அந்த கார் அவருக்கு ஓட்ட பயன்படுகிறது. 2 வீலர் ஓட்டி கொஞ்சம் கை ஆப்ரேஷன் பண்ண கை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதையும் உற்று நோக்குகிறவராக இருந்திருக்கிறாரு. காரை கொடுத்து மகனை என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள நாங்கள் இன்னைக்கு நிலைநிறுந்து நிற்கிறதுக்கு காரணம் கர்த்தர் மேலே வச்ச பாசம். ஹல்லேலூயா. அந்த பாசம் தான் 2 வருஷம் வாக் பிரேயரை சக்ஸஸாக பண்ண வச்சது. இன்னும் ஆண்டவர் ஓட நம்மளை வைத்திருக்கிறார். ஓடுவோம் அவருக்காக. ஹல்லேலூயா. அதே போல் பைபிள் காலேஜ், தெபோரா பைபிள் காலேஜ், நேரடி வகுப்பும் ஆன்லைன் வகுப்பும் பிள்ளைகளை வைத்து காலேஜ் தொடங்க இந்த வாக் பிரேயரில் தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். வாக் பிரேயர் நடந்துக்கிட்டு இருக்கிற காலத்திலே காலேஜையும் தொடங்க வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த ஒவ்வொருவரையும் நான் திரும்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அமராவதி சிஸ்டராக இருக்கட்டும், துளசி அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சரீர பலவீனத்தோடு அவங்க இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபட்டதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் அந்த லீவு கிடைக்காத நேரத்தில் லீவை போட்டு வந்த சகோதரி சரஸ்வதியும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் அன்பு சகோதரன் மகனாக இந்த நாளில் இந்த ஊழியத்தில் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த பிறகு அவனுக்கு எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி இங்கே இதுக்கு போகிறேன் அங்கிள் இப்படி அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் அவனால் லீவ் போட முடியல. ஆனாலும் அந்த சரீர பலவீனத்தோடு வந்து இந்த ஊழியத்தை நிறைவாய் முடித்து கொடுத்த அன்பு சகோதரனுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். அதே போல் கூட பிறக்காத தங்கச்சி கோகிலாக்காக நான் வருகிறேன். அவங்களும் அதே போல் சூழ்நிலைகள் மாறி இருந்தது. அவங்க மகனுக்கு ஸ்கூலு எக்ஸாமு. ஆனால் நாங்கள் இத்தனை பேர் ஒருங்கிணைக்கணுன்ற பட்சத்தில் அந்த எக்ஸாமை கூட கட் பண்ணி அந்த பையனும் வந்தான். அதற்காக அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அதே போல் எல்லா இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என் மனைவி எனக்கு பக்கபலமாக இருந்ததுக்காக இந்த நாள்லையும் என் மனைவியை நான் ப்ளஸ் பண்ணுறேன். இன்னும் அந்த பைபிள் காலேஜ் வச்சுருக்க தெபோரா வேதாகம கல்லூரி மென்மேலும் வளர ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டத்தில் வந்த எல்லாருக்கும் மனமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் ஞாபகமாக இப்போ எனக்கும் ஒரு கேடகம் என் மனைவி கொடுக்குறாங்க, அதற்காக நன்றி. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் சாட்சிகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேரம் கருதி இன்னும் சாட்சி சொல்லணும்னா அது ஒரு தனி வீடியோவே பண்ணோம். ஆனால் எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கே அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு இந்த இது நம்ம முடிவில்லை. இது மகன் சொன்னது போல் இது ஒரு துவக்கம். இனி வரும் நாட்கள்லையும் ஆண்டவர் பாருங்கள் 7 பேரை கொடுத்துருக்கிறார். 7ங்கிறது சம்பூர்ணம். கிட்டத்தட்ட 30 பேர் நம்மளோட சேர்ந்தாங்க, நம்மளோட வந்தாங்க. ஆனால் 30 பேரில் நம்மக்கிட்ட இப்போ இன்றைக்கி கடைசி வரைய இந்த பயணத்தை மேற்கொண்டவங்க 7 பேர் தான். ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் இந்த 7 பேர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த 7 பேரும் இந்த தமிழ்நாட்டை ஜெயித்தோம். இனி அடுத்து என்ன ஊழியமாக இருந்தாலும் சரி நாம் இணைந்து செயல்படுவோம். நாம் இதில் ஒரு மூச்சா ஒரே இதாக ஒருமித்த ஆவியோடு செயல்படும் போது அநேக ஆசீர்வாதங்கள். ஏன்னா இன்றைக்கி இதை எதுக்கு நம்ம இதே இது மற்றவங்க பண்ணனா பெரிய லெவலில் இருக்கும். நாம் சிறு ஊழியக்காரங்க தான், எல்லாத்துலேயும் கம்மியானது தான். ஆனாலும் இதை நாம் பார்க்குற இதை யூடியூப்பில் பார்க்குற நேர்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. உங்களால் முடிஞ்சால் வெளியில் போக முடியலன்னா உங்கள் தெருவில்
நடங்க. உங்கள் தெருவில் நீங்கள் நடந்து ஆண்டவருடைய அந்த வல்லமையை அப்படியே கட்டவிழ்க்கும் பொழுது அந்த இடம் நமக்கு சொந்தமாகும். நமக்கு சொந்தம்னாக்கா காசு கொடுத்து வாங்கிறதுக்கு இல்லை. நமக்கு சொந்தன்றது மிகப்பெரிய ஒரு வீடு பரலோகத்தில் இருக்குது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே குப்பை தான். இது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட இருக்குமோ, அடுத்த எப்படின்னு தெரியாது. ஆனால் நிரந்தர வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்குது. அதற்கு நாம் பிரயாசப்படாமல் நம் தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஜபத்தோடு இதே போல் ஒவ்வொரு ஊழியத்திலும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். அதேபடி நீங்கள் எல்லாரும் இணைந்து செயல்படும்போது இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.